எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். கார்த்தால எழுந்து தெம்பா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேள் எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இப்போ வந்து நலங்கில் வந்து ட்ரெடிஷ்னல் நலங்கு கேம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் எஸ்ஜிவி ஃபேமிலி, எஸ்ஜிவியோட பிரைட்ஸ் மெய்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்து கொஞ்சம் ஃபன் அண்ட் கேம்ஸ் மாதிரி சில கொஸ்டினர்ஸ், கொஞ்சம் ஒரு கம்பேட்டபிலிட்டி குவிஸ், அந்த மாதிரிலாம் சில கேம்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ எல்லோரும் எல்லாத்துக்குமே இருந்து என்ஜாய் பண்ணணும். அண்ட் நடுவில் இம்ப்ராம்ப்டூ கொஸ்டின்ஸ்லாம் யாருக்காவது இது பண்ணோம், ரேகிங் கொஸ்டின்ஸ்லாம் இது பண்ணோன்னா கூட ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ, ஃப்ளோர் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். அண்ட் இப்போ ஜின்னு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இன்ட்ரடக்ஷன், எப்படி ஜின்னு ஆசையாக வந்து கிருஷ்ணா அண்ணாவை கூட்டின்னு வந்தாலோ, ஜின்னு இப்போ என்ட்ரி கொடுக்கறதுக்கு கிருஷ்ணா அண்ணா அவளை பற்றி ஒரு கவிதையோ இல்லை ஒரு பாட்டோ பாடினா தான் அவள் என்ட்ரியே கொடுப்போம். ஓகேவா? ஸோ கிருஷ்ணா அண்ணா ப்ரிப்பேர் ஆயிக்கோங்கோ. ப்ரெப் டைம் உங்களுக்கு இப்போ. ஆமாம், யோசிக்கிறதுக்கு 5 minutes இருக்கு இப்போ. கிருஷ்ணா வந்துட்டார், ஜின்னு நீ பேகனே தான் இப்போ. ஆமாம் இப்போ ஆமாம் ப்ரெப் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹலோ, இப்போ நாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக ஆகிட்டோம் அவளுக்கும். பட் நிறைய பேருக்கு யார் என்னன்னு நமக்கு இன்னும் அவ்வளோதான் இன்னும் செட்டில் ஆகலை மைண்டுக்கு. சரியா? ஸோ ஐ தாட் எங்கள் ஃபேமிலி சைடு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி உங்கள் சைடும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா கசின்ஸ் இப்போ ஒரு மாதிரி ஃபஸ்ட் சர்க்கிள் தெரிஞ்சு கொடுத்து, அடுத்தது இவாளோட இன்னாரோட குழந்தைகள், இந்த குழந்தைகள் இப்போ எங்கள் ஆட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை குழந்தைகள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ இந்த குழந்தைலாம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படலாம். அந்த மாதிரி இந்த குட்டீஸை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஐ தாட் கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிண்டா கொஞ்சம் அதுக்கும் அந்த இவ வர வரைக்கும் அப்புறம் நம்மளோட கலாட்டாவை ஆரம்பிச்சுக்கலாமேன்னு யோசித்தேன். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. எங்களோட பரம்பரை ஒரு பெரிய பரம்பரை. எங்கள் தாத்தா பரூர் சுந்தரமையர், அதுலேருந்து நாங்கள் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எங்கள் அப்பா பரூர் எம்எஸ் அனந்தராமன், எங்கள் அப்பா எம்எஸ் அனந்தராமன், பரூர் எம்எஸ் அனந்தராமன். எங்கள் சித்தப்பா பரூர் எம்எஸ் கோபாலகிருஷ்ணன். அப்பா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணா எம்ஏ சுந்தரேஸ்வரன், அப்புறம் நான் எம்ஏ கிருஷ்ணசுவாமி. நாங்கள்லாம் வந்து எங்கள் காலத்தில் வந்து வயலின் வாசிக்காதவாளே கிடையாது. எங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 35 பேர் கசின் பிரதர்ஸோட குழந்தைகள் எல்லாருக்கும் வயலின் அந்த காலத்துலேயே சொல்லி தந்திருக்கா. 1909 ஹிந்துஸ்தானி கற்றுக்கணுன்னு ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு, பாம்பே போயிட்டு, அங்கே காந்தர்வ மகாவித்யாலயாவில் விஷ்ணு திகம்பர் பலுஸ்கர்கிட்ட ஹிந்துஸ்தானி கற்றுண்டார். முதல்ல நார்த் இந்தியாவில் ஹிந்துஸ்தானியில் வயலின் இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் தாத்தா தான். சவுத் இந்தியாவில் முன்னாடியே இருந்தது. அது தீக்ஷதர் பரம்பரையில் வந்தவா பாலுசுவாமி தீக்ஷதர், அவர் வந்து இங்கே ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறமா அது வயலின் அந்த காலத்தில் சாரங்கி ஒண்டி தான் இருந்தது நார்த் இந்தியாவில். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 1916 எங்கள் தாத்தாவுக்கு விஷ்ணு திகம்பர் பலுஸ்கரே கோல்டு மெடல் கொடுத்தார். கோல்டு மெடல் கொடுத்து ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் ப்ரொஃபஸர். அது எதுக்கு சொன்னேன்னா எங்கள் ஆற்றை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்ட்டு தான் சொன்னேன். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஹி வாஸ் அ பில்லர் ஆஃப் பரூர் ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அவர் வந்து அந்த காலத்துலேயே என்ன சொல்லுவார், பாரதிய மியூசிக் தான், எங்கள் பாரதிய சங்கீதம்னு சொல்லுவார். சாதகம் பார்த்தீங்கன்னா ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில், அவள் தான் நிறைய பண்ணுவாள். சவுத் இந்தியாவில்னா நம்ம மியூசிக் பார்த்தீங்கன்னா கர்நாடிக்ஸ் மியூசிக்கில் வந்து நிறைய ரெப்பர்ச்சர் இருக்கும். நமக்கு வந்து மும்மூர்த்திகள் கொடுத்துட்டு போயிருக்கா, தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சர், சாமா சாஸ்திரி எல்லோரும். ஸோ அந்த பொக்கிஷத்தை வச்சு நம்ம நல்லா அதை வச்சு ஓட்டின்னு இருக்கோம். ஏன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நார்த் இந்தியாவில் கம்போசர்ஸ் இருந்தாலும் மெயினாக பஜன்ஸ் தான் பாடியிருக்கா. மீரா பஜன், கபீர் தாசர் பஜன், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இனிமே எங்கள் தாத்தா சொல்லுவா, சங்கீதம்னா பாரதிய சங்கீதம் தான் நம்மளுது அப்படின்னு சொல்லி ஒரு பரூர் ஸ்டைல் ஒன்று கண்டுபிடிச்சா.
அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒன்று சொல்ல நிறைய இருக்குது. ஒரே தந்தியில் நாங்கள் ஒரு வர்ணம் அப்படி எடுத்துட்டான்னா ஒரே தந்தியிலே ஃபுல்லாக வாசிப்போம். அது அந்த காலத்தில் பண்ணியிருக்கல. அந்த காலத்தில் விரல் அடியில் தான் வாசிட்டு இருந்தா. ஒரே தந்தியிலே வாசிப்போம். அது அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு தந்தியில் வாசிக்க முடியாது அவளால். அது கண்டுபிடிச்சதே எங்கள் தாத்தா. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணது எங்கள் அப்பா பரூர் எம்எஸ் சனத்ராமன், அப்புறம் எங்கள் சித்தப்பா எம்எஸ் கோபாலகிருஷ்ணன். எங்கள் அத்தைகள் இருந்தால் சீதா அத்தைன்னு, கலக்காட்டு ராமநாயரனர் அப்படின்னு பெரிய வித்வான், அவரோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் முத்து அத்தைன்னு இருந்தால். அதுக்கப்புறம் மரகத அத்தைன்னு எங்கள் அப்பாவோட தங்க வாழலாம். அப்புறம் ராஜி அத்தைன்னு அவள் 4 சிஸ்டர்ஸு, 2 பிரதர்ஸ். எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனால். அதுக்கப்புறமா எங்கள் அண்ணா, அப்புறம் எங்கள் அண்ணா எம்ஏ சுந்தரேசன், நான் கிருஷ்ணசாமி, நாங்கள்லாம் 2 பேர் கலைமாமணிகள். கலைமாமணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இன்னும் நிறைய பட்டம் வாங்க போகிறேன் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்க போகிறேன், என்ன சொல்கிறேன். அதுக்கப்புறமா எங்கள் ஆத்துக்கு முதல் குழந்தை அஜய் கூப்பிடுவோம். அவன் அனந்தகிருஷ்ணன் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டான். இப்போவே அவன் அங்கே இருக்கான் பாருங்க, தேடாதீங்க, அங்கே இருக்கான், ஒளிஞ்சின்னு இருக்கான், கை தூக்குடா. அவன் வந்து கர்நாடிக் மியூசிக் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கான். கர்நாடிக் மியூசிக், இந்துஸ்தானி தான் நாங்கள்லாம் வாசிச்சிருந்தோம். அவன் லைட் மியூசிக்கிலும் கெட்டிக்காரனாகி பெரிய ஆளாகிட்டான். அதனால் அவன் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டெல்லாம் வாசிக்கிறான். எனக்கு நின்றுலாம் வாசிக்க தெரியாது, அவன் ஒருத்தன் தான் பண்ணுவான். அவன் வந்து இப்போ அனிருத்துக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கான். அவன் வந்து அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பார்த்து பண்ணுறான். அவனை பற்றி அவனே சொல்லுவான் பாருங்க. ஆமாம், நீயே சொல்டா. நிறையா இருந்தால் நான் உடனே சுருக்கி தான் சொல்லுவோம். அடுத்தது எங்காவது அடுத்த செல்ல குழந்தை வந்து அனந்தஸ்ரீ. நான் சுக்குன்னு தான் கூப்பிடுவேன். அவள் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அவளும் இப்போ தான் அமெரிக்கா போயிட்டு வந்தா பத்மா சுப்பிரமணியத்தோட. அவள் வந்து பாட்டு, டான்ஸு, வயலின், நட்டுவாங்கம், அப்பாவை கோச்சிக்கிறது, அம்மாவை கோச்சிக்கிறது எல்லாமே பண்ணுவோம். அது பயங்கர சமத்து. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்தது என் பொண்ணு அனந்தலக்ஷ்மி, பரூர் எம்கே அனந்தலக்ஷ்மி. உங்காத்து மாட்டு பொண்ணு. சொல்லிட்டேன்டா, உங்காத்து பொண்ணு தான். கிருஷ்ணா சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கானே. நாங்களும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் கிருஷ்ணாவை. நம்பாத்து பொண்ணு. ஜின்னு வந்து சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர கெட்டிக்காரி. அவள் இப்போ பிஹெச்டி பண்ணுறா மியூசிக்கில். அவள் வயலின்லாம் நல்லா அது வயலின் வாசிக்க தான் உங்களுக்கு கேட்டிருப்பேல. வாய் நல்லா பேசுவோம். இப்போ பார்க்க போகிறேன், விளையாடும்போது பாருங்க, என்னையும் மிரட்டுவோம். அதுக்கப்புறம் நான் இந்த சைடு ஒண்டி சொல்லிட்டேன். அடுத்தது என் பையனுக்கு அப்புறமா என் ஒய்ஃபை பற்றி சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அதெல்லாம் வேணாம். அடுத்தது என் பையன் எம்கே அனந்த பாலசுப்ரமணியம். நாங்கள் அவன் இப்போ வந்து ஸ்கூல் லீடர் ஆகிட்டான். அவன் ஸ்கூல் ஸ்பேம் லீடருங்கிறான். என்னடா ஸ்பேம்னு பேர் வச்சுருக்காங்களேன்னு பார்த்தேன். ஆமாம், அவன் வித்யா மந்திர் ஸ்டார். அவன் நாங்கள் ஜும்புடான்னு கூப்பிடுவோம். ஆமாம், ஜும்புடான்னு கூப்பிடுவோம். அவன் வந்து பாட்டு அம்மாட்ட கற்றுண்டான். வயலின் வந்து தாத்தா, அதுக்கப்புறம் எங்கிட்ட. அதுக்கப்புறமா மிருதங்கம் வந்து பல்லடம் ரவி நேற்றுக்கு வந்துருந்தார், அவர் வித்வான், அவர்கிட்ட கற்றுக்கிற மிருதங்கம். அதனால் அதுக்கு அடுத்தது எங்கள் மன்னி பற்றி சொல்லணும். அவள் வந்து நெய்வேலி ஸ்டார் ரமா மன்னி. அவள் வந்து நெய்வேலியிலேருந்து ஒரு பெரிய ஸ்டார் மியூசிக். ரொம்ப நல்லா 15 வருஷம் செம்பை நாராயணன் தானே மன்னி, அனந்த பாவத்திட்ட கற்றுண்டா. அப்புறம் அவளே சொல்லுவேன் நிறையா. ஆனால் மன்னி வந்து ரொம்ப நல்லா பாடுவாள். வயலின் எங்கள் அப்பாட்டையும் கற்றுண்டா. மூத்த மாட்டோம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா யார்ட்டையும் விட மாட்டா. வந்தாலே வயலின் சொல்லி தந்துடுவா. அதனால் வயலின் கற்றுண்டா. அப்புறம் வயலின் டியூஷன் எடுக்கிறப்ப வயலின் வாசிப்பா அவளும். அப்புறம் என்னோடய ஒய்ஃப் இருக்காளே, த கிரேட்டஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு.
அவளுக்கு நான் தான் முதல்ல பட்டம் கொடுத்தேன். அவள் பேர் இசை அரசி லக்ஷ்மி கிருஷ்ண சுவாமி. அவள் வந்து சேஷகோபாலன் சார்கிட்ட ஒரு குருகுலமாக அவத்தில் நிறைய வருஷமாக கற்றுண்டா. மெயினாக வந்து டெல்லி சிஸ்டர்ஸ் அவள்கிட்ட கற்றுண்டா. அப்புறம் கேதார்நாதன் ஒரு பெரிய வித்வான், மீரா கேதார்நாதன், அவள்கிட்டையும் நிறைய கற்றுண்டா. இப்போ எஸ்ஜிவி பாருங்களேன், 65 பேர் 70 பேர் இருக்கா. நாங்கள் பக்கத்துலேயே போக முடியாது, எஸ்ஜிவி பக்கத்துலேயே அந்த மாதிரி இருக்கா. ரொம்ப ஸ்ட்ராங்கு நாங்கள் அப்படின்வா. அதே அவள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்காவது குழந்தைகள் மாதிரி ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுவா. இங்கே இருக்கிறவ வந்து சுதர்ஷினி இருக்கா, அவள் வரிசையாக அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா. ஐஸ்வர்யா இருக்கா. அம்மாட்ட கொடுக்கணுமா? இனிமேல் அம்மாட்ட கொடுத்துறேன், ஹேண்ட் ஓவர்டு. சொல்லுங்கள். கார்த்திகா சொல்லணும். ஆமாம், நான் கற்றுக் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். நாளையிலேருந்தே என்கிட்ட தான். அப்புறம் எங்காவது மூத்த மாட்டு பொண்ணு கார்த்திகா அனந்தகிருஷ்ணன், அவள் வந்து இங்கேயே இருப்பா, பறக்கவும் பறப்பா. அவள் இண்டிகோவில் வந்து இப்போ பறந்து போயிட்டு வருவோம். அவள் ஷீஸ் ஃப்ளைட் அட்டெண்டன்ட். அவள் ஃப்ளைட் என்ன நீ இண்டிகோவில் இருக்கா. அவள் எல்லாமே அவளது தான், இண்டிகோவே அவளது தான். சூப்பராக பாடுவா, டான்ஸ் ஆடுவா, வீணை கற்றுக்கிறா, வீணை. அப்புறம் அஜயும் சொன்னதை கேட்க வைப்பா, அதுவும் முக்கியமானச்சு. அஜய் வந்து இவன் டான்ஸ் ஆடினா அஜயும் டான்ஸ் ஆடுவான், இவன் பாடினா அவனும் பாடுவான், இவன் வீணை வச்சா அவன் வயலின் வாசிப்பான். இப்படி ஆற்றுல எல்லாமே. யார் ஏன்டா வெளியில் சொல்லாத நீ, இது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. 2 நாளில் பார்த்தாலும் அவளே கண்டுபிடிச்சிட்டா. ஆமாம், அவள் பார்த்துட்டா. 2 நாளாக அவள் தான் பார்த்துட்டு இருக்காள். ஆமாம். அப்புறம் எங்கள் மச்சினர், இல்லை மறந்துக்கோ, எங்கள் மச்சினர் பற்றி சொல்லணும். அவர் கண்ணன், அவர் எங்கள் மச்சினர். அவர் வந்து எல்ஐசியில் அவர் பெரிய ஆஃபீஸர். அவர் வந்து ரொம்ப நாளாக பாடுவார். அவர் சேஷகோபாலன் சார்கிட்ட கற்றுண்டார். அப்புறம் அவாத்து மீனாட்சி அவரோட ஒய்ஃபு, அவளும் மல்டி டேலண்டட். ஏன்னா எங்கள் மச்சினர் கல்யாணம் பண்ணுறாங்க, அப்போ மல்டி டேலண்டடாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தோட முக்கியமான எங்கள் மாமியார் சாந்தா மாமி. ஆமாம், அம்மம்மா. எனக்கு என்ன பெரிய கஷ்டம்னா, நான் எங்கே கச்சேரி போனாலும், அதுவும் மதுரை சைடு போட்டேன்னா, நீங்கள் வந்து சாந்தா மாமி மாப்பிள்ளையா? நான் 30 வருஷமாக நான் வாசிச்சுட்டு இருக்கேன். நான் வயலின் வாசி என்னோட மாமியார்னு கேட்க மாட்டான். நீங்கள் சாந்தா மாமியோட மாப்பிள்ளையா? ஆமாம். அவன் கண்ணன் இருப்பாள், கண்ணன் லதா. அவள் அப்படி தான் ஃபேமஸ். அவள் கண்ணன், அவன் பேர் லதான் தான். இவள் ஃபேமஸ்ஸு. அவள் பயங்கர அவளோட அம்மாவா. அவள்கிட்ட உடனே அப்புறம் அங்கேருந்து மேடையிலேருந்து ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு அவள் பேசுவாள். இந்த மாதிரி நிறைய தடவை அது மாதிரி ஆகிருக்கு. அப்புறம் எங்கள் மாமனார் ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப கரெக்டான பர்சன். அதாவது எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். நான் அது எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுருப்பேன், அவர் நீட்டாக வச்சு அடுக்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரி அவர் பேங்க் ஆஃப் பரோடா மேனேஜராக இருந்தார், சீனியர் மேனேஜர். அவர் ஒரு தடவை அவர் அழைச்சின்னு போனார் பேங்க்குக்கு. நான் நினச்சேன் இவர் மேனேஜர் இருக்கார், பில்லையும் வாங்கிக்கிறார், கையெழுத்து போட்டு கொடுக்குறார், முதிரையை அடிக்கிறார், திருப்பி அவரே கொடுப்பார். அவர் ரொம்ப நேரம் வீணையும் வாசிப்பார். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிஸ்ட்டு. ட்ராயிங் எனக்கு வரவே வராது. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், இதான் அடிக்க போகிறான் விசிலுங்க, அது நீ சொல்லும்போது சொல்லு. அவன் என்ன பண்ணுவார், ஒரு தடவை ஆற்றுல எல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தார் பிள்ளையாரெல்லாம். எனக்கு நானும் வரையணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் ஒரு பிள்ளையார் வரைஞ்சேன். அழகாக நான் சொல்லிக்கிறேன், விடுங்க. ஒரு பிள்ளையார் வரைஞ்சேன். இவன் சின்ன வயசு குழந்தையா, எங்கள் ஒய்ஃபுக்கு பயங்கர கோவம். அப்பாவும் பிரமாதமாக வரைகிறான்னு சொல்லிட்டா. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு கையெழுத்தே போட வராது, இப்போ நன்னா வரைகிறான்னு சொல்கிறியடான்னு சொல்லி பயங்கர சண்டை என்கிட்ட. அதாவது என் ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டான். அம்மா என்ன, அவள் வந்து அவன் நன்னா வரைவான். என் பொண்டாட்டி நான் ட்ராயிங் டீச்சராக இருந்தால், இப்போ எங்களெல்லாம் நான் ட்ரா பண்ணுறேன் நன்னா. அதனால் அவள் வந்து ரொம்ப நேரம் வரைவாள். ஆக்சுவலாக எங்கள் மாமனாரும் சூப்பராக வரைவர். ஆர்ட் ஒர்க்கெலாம் எங்கள் மாமனார்லாம் அவளுக்கெல்லாம் அது கைவந்த கலை. அவள் கைவந்த கலை மாமியே சொல்லிட்டோம். ஆமாம், எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். நான்
ஜின்னு ரெடி வரலாம். அவாத்து பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், அதுக்குள்ள நீ நடந்து வரட்டும். எங்கள் ஃபேமிலியை பொறுத்தவரை சொல்கிறதுக்கு அதிகம் ஒன்றும் இல்லை. நாங்கள் 35 பேர் தான், ஒன்லி 35. அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா நாங்கள் வந்து 3 brothers 3 sisters. பெரிய அக்காவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ரெண்டாவது அக்காவுக்கு 2 பையன். பெரிய அக்கா பேர் பார்வதி, அத்திம்பேர் பேர் ராமன். ஸோ பார்வதி ராமன் அவள் அக்கா அத்திம்பேர் பெரியப்பா தான். ரெண்டாவது லலிதா, கோமதின்னு பேர் இதுபடி லலிதா, நாங்கள் லலிதாக்கான்னு கூப்பிடுவோம். அத்திம்பேர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அவளுக்கு 2 பிள்ளை, சூரஜ் அண்ட் நீரஜ். நீரஜ் இங்கே இருக்கான், சூரஜ் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் கிளம்பி போயிட்டான், அவன் துபாயில் இருக்கான், கிளம்பி போயிட்டான் அவன். சூரஜுக்கு ஒரு பிள்ளை, நீரஜுக்கும் ஒரு பிள்ளை. இன்ஃபேக்ட் நான் மருமாள்னு பார்க்க மாட்டேன், நான் வந்து அவளை குழந்த மாதிரி தான் தூக்கி வளர்த்து வந்தேன். ஸோ எல்லாம் அட்வைஸ் பண்ணுவேன். அவள்கிட்ட சொன்னது என்னென்னா, நாங்கள் மாமா வந்து 3 பேர் பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்கள் எல்லாருமே ஒவ்வொரு பிள்ளை தான், நீங்கள் அந்த தப்பை பண்ணாதுங்க, அட்லீஸ்ட் 2வது பெற்றுக்குங்க அப்படின்னு. ஆனால் அதை 2 பேர் கேட்கல. பட் என்னோடய 2வது மருமாள் கேட்டா. அவளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, முதல் பொண்ணு 2வது பையன். பேர் வந்து சுதா அண்ட் அவள் ஹஸ்பண்ட் பேர் கணேஷ். ரெண்டு குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. ஓ ஆச்சா, சுதாவோட பின்னாலேருந்து வரேன். 3வது அக்கா பேர் சாரதா, அத்திமேர் பேர் கல்யாண சுந்தரம். இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, என்னோட முதல் அக்கா 2வது அக்காவுக்கு 2 குழந்தைகள், 3வது அக்காவுக்கு ஒரு பொண்ணு. ஆனால் அவள் முந்தின்னுட்டா. 3வது அக்காவுக்கு இப்போ அந்த பொண்ணுக்கு அவளுக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தி. ஸோ நான் மற்றவள்கிட்ட சொன்னேன், அவள் கேட்கலை. மேபி என்னோடய அடுத்த மருமான், கடைசி இன்னொரு மருமான் இருக்கேன் நீரஜ், அவன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு குழந்தை இருக்கு அவனுக்கு, நான் சொல்லிட்டு இருக்கேன், மாமாக்கள் பண்ண தப்ப பண்ணாதரா நீங்கள், அட்லீஸ்ட் 2வது பெற்றுக்குங்க அப்படின்னு. நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறேன்னா இன்டெரக்ட்லி இந்த சிக்னல் வந்து நான் கிருஷ்ணாவுக்கும் அனுக்கும் கொடுத்துட்டுருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்தது எங்கள் அண்ணா கோட்டையில் இருந்தால் இப்போ மன்னிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சிக்கு வந்துட்டு ஆவா. ஸோ அண்ணாவுக்கு ஒரு பையன் அன்ஷுமான், அவன் வந்து யூஎஸில் இருக்கான். இப்போது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் என்னென்னா, எங்கள் பிரதர்ஸ் 3 பேர்லேயும் கல்யாணம் 2 இயர்ஸில் கல்யாணம் ஒருத்தருக்கும். அதே மாதிரி எங்கள் அண்ணா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் கழிஞ்சு கிருஷ்ணாக்கு ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 2 வருஷம் 2 வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சித்தப்பாவோட பையனுக்கும் கல்யாணம் ஆயிரும், ஸ்ரேயஸுக்கும். கிருஷ்ணாக்கும் அண்ணுக்கும் இட் இஸ் தேர் கால் டு டேக் இட் ஃபார்வர்ட். நான் பெரிய அத்தை, எல்லாருக்குமே அத்தை, எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். எங்கள் ஃபேமிலியை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சொல்லிட்டான். நாங்கள் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஒன் ஆஃப் தி எங்கள் ரிலேட்டிவ் அவள் தான் எங்கள் அப்பா. இருந்துட்டு கல்ரக்குறிச்சியில் இருந்துட்டு கல்கட்டாவில் வந்து ஆமாம் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபேமிலி. ரொம்ப நான் பேசுகிறதுக்கு விரும்பலை. எங்கள் அப்பா வந்து 101 வருஷம் இருந்துட்டு 2 வருஷம் முன்னால தான் காணமானார். அம்மாவும் 87 வயசு இருந்துட்டு 2 வருஷம். அம்மா போய் 2.5 வருஷத்தில் அம்மா போனார், 2.5 மாதத்தில். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் எல்லாருக்குமே பாட்டு பிடிக்கும். ஆனால் கல்ரக்குறிச்சியில் அந்த டயத்தில் நாங்கள் கற்றுக்கக்கூடிய வயசில் நாங்கள் 3 பேருக்குமே பாட்டு பிடிக்கும். கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, முடியலை. ஆனால் எல்லோரும் பாட்டு பிடிக்கும், பாட்டு பாடுவோம் அந்த மாதிரி. அப்பா சொல்லுவார், யார் நன்னா பாடுறாளோ போன ஜென்மத்தில் சிவனுக்கு வந்து தேனால் அபிஷேகம் பண்ணியிருக்கணுமா, ஆனால் தான் பாடுவா, நன்னா பாடுவாண்டு. உங்கள் குடும்பமே அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கட்டுறது, ஒரு சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அட்லீஸ்ட் எல்லோரும் நன்னா கேட்குறோம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், நன்னா இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு இதை சம்பந்தம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லாருக்கும். ஆல் தி பெஸ்ட். அண்டு மருமான், உங்கள் ஆத்து பிள்ளை, எங்கள் ஆத்து பொண்ணு அனு, எல்லோரும் நல்லா சௌக்கியமாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச். இது சங்கர் இந்த விவரங்களெல்லாம் சொன்னான், அடுத்தாப்பில் அக்காவும் சொன்னான். நான் சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் வந்து இந்த குடும்பத்தில் வந்து குழந்தைகளாக பிறந்தோங்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாத்தா பாட்டிக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக நாங்கள் வளர்ந்துருக்கோம்.
ரொம்ப நிறைய புண்ணியத்தை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க எங்களோட தாத்தா பாட்டி. எங்களோட பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மா வந்து ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணினவா. எங்கள் குடும்பத்தில் வந்து அம்பாள் உபாசனை குடும்பத்தில் இருக்குது. அந்த மாதிரி அப்பாவும் அதே மாதிரி தான் வந்து அம்பாள் உபாசனை அந்த மாதிரி இருந்தவர். அப்பா வந்து சங்கீதத்தில் கரைஞ்சே போனவர். ஃபேமஸாக அவங்கள மாதிரிலாம் வரலைன்னா கூட அவரோட ரத்தத்துலேயும் மூச்சு காற்றுலேயும் சங்கீதத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எங்காத்த வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கிற போதும் கல்கத்தாவில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெரிய குடும்பம். ஒரு குட்டி ஒரு விசேஷம் பண்ணுறது ஒரு ஆயுஷ் ஹோமம்னாலே ஆத்துக்கார மாத்திரம் நாங்கள் 150 பேர் இருக்கோம். ஏன்னா எங்கள் பாட்டியோடு கூட பிறந்தவா அவள் எல்லாரும் அங்கே செட்டில் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் சம்பந்திகள் வரும்போது எல்லா சம்பந்திகளுமே ஒரே குடும்பமாக நாங்கள் இருந்து அப்படி அந்த மாதிரி வந்ததுனால அப்போ வந்து எங்களோட பெரிய என் தம்பியோட ஒய்ஃப் விஜயா இருக்காளே, விஜயாவோட அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் சுந்தரகாண்ட நாராயணியம் அதெல்லாம் சொல்லி தந்த குரு. அந்த மாமி சொல்லுவாள், உங்கள் குடும்பத்துக்காகவே உங்கள் குடும்பத்தில் எனக்கு விஜயாவை கொடுக்கணுண்டின்னு ஆசைப்பட்டு அப்படி கொடுத்தவாளாக்கும். அப்படி இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் வந்த இதில் அப்பா வந்து ஒவ்வொரு குட்டி விசேஷம் வந்தால் கூட எல்லா குழந்தைகளையும் இந்த கிருஷ்ணா வரைக்கும் தாத்தா பாடாதேங்கும். ஏன்னா தாத்தா பாடினா அவன் அழுதுருவன், தூங்கிடுவன். அவனுக்கு தூங்க வேண்டாம், அவனுக்கு எல்லாரோடையும் மஸ்தி பண்ணணும், படுத்தி எடுக்கணும் எல்லா குழந்தைகளோடையும். எங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் அப்பா வந்து 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 வைதேகி சகிதம் சுரத்ருமதே இப்படின்னு ஆரம்பிப்பார். சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்து அதை சொல்லி வாமி பூமி சுதா சுப்பரஸ்ட ஹனுமான் அது முடிக்கிறதுக்குள்ளே குழந்தைகள் தூங்கிடுவேன் எல்லாம். இந்த சுனிதா மாத்திரம்தான் அவனை வந்து அப்பாவை டிமிக்கி பண்ணி அவரை தூக்கம் பண்ணிவிட்டு எழுந்துட்டு ஓடிடுவேன். அங்கே இருந்தால் தூங்கிடுவாமான்னு பயந்துட்டு ஓடிடுவேன். அப்படி வந்து பாட்டில் உருகி கரைஞ்சி கலைகளில் எல்லாமே வசதியான கலைனா கூட வசதியான கலை என்னென்னு ஜோசியம் சங்கீதம் இது ரெண்டுக்கும் ஈக்குவலான வசதியான கலை கிடையவே கிடையாது. என்னத்தால் அது ரெண்டும் வசத்தின்னு அந்த 2 கலைகள் மூலமாக பகவானை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஈஸ் பண்ணுறதுக்கு அது 2ம் இருந்தால் தான் முடியும். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு கலை. அந்த கலை எங்கள் குடும்பத்தில் என் பிறந்தாத்தில் இருந்தது. எங்கள் பாட்டி ஜாதகம் அதிகமாக கற்றுக்காமலே ஜென்மாந்திர வாசனையிலே அவள் எடுத்தானே அப்படியே சொல்லிவிடுவா. அந்த காலத்தில் பொம்பளைகளுக்கெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு யாரும் புருஷாலாம் விரும்ப மாட்டான், அந்த மாதிரி காலம். ஆனால் கூட எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியோட டேலண்ட்டை தெரிஞ்சு அப்படியே ஒசத்தி கொண்டு வச்சார் எங்கள் பாட்டியை. அவளை ஸ்ரீவிதியை பூஜை பண்ணி தன்னை விட வசதியான நிலவை. அகஸ்தியருக்கு வந்து எப்படி வந்து எல்லாம் கிடச்சது லலிதா சகஸ்ரநாமம் திருச்சதின்னு ஹயக்ரீவர் சொல்கிறாராம் வந்து, அகஸ்தியர் நீ அம்பாளை பற்றி எனக்கு எல்லாம் சொல்லணும்னு கேட்குற போது உனக்கு நான் என்னத்தினால சொல்கிறேன்னா ஒரே ஒரு தகுதி, உனக்கு மெயின் தகுதியாக எதை எடுத்துருக்கேன்னா உன்னோட பாரியாள் லோபாமுத்திரை வந்து அம்பாள் உபாசனை அவளோட புருஷன் நீங்கிற அந்த இதை வச்சுண்டு தகுதியை வச்சுண்டு உனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி எங்கள் தாத்தா அது மாதிரி ஒரு உதாரணமாக இருந்து எங்கள் பாட்டி அப்படி வசதி கொண்டு வச்சுட்டுதார். எங்கள் பாட்டி எங்கள் கள்ளக்குறிச்சியில் அந்த நாளில் யாராவது பெரிய ஜோசியர் காமிக்க போனால் சொல்லுவாராம், ஐயா முத்துவாத்த பார்வதி பார்த்தாடா முதல்ல கேட்பறான் அவர். ஆமாம் அவள் பார்த்தா, நீங்கள் என்ன அவள் பார்த்தாச்சுன்னு நான் மேற்கொண்டு பார்க்குறதுக்கே இல்லை அவசியம் இல்லை. இருந்தால் கூட அவள் ப்ரொஃபஷனல் இல்லை அவளோட நாக்கில் சரஸ்வதி வாசம் பண்ணுறான். அந்த குடும்பத்தில் வந்து சங்கீதம் வாசம் பண்ணுறது. அதனால் அவள் சொல்லிட்டா அதுக்கு மேலே அந்த வார்த்தை வாக்பலித்தம் அந்த நாக்கில் சொன்னால் வரும் அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தது எங்கள் தாத்தா பண்ணின பாவமோ புண்ணியமோ பேர குழந்தைகளை சேருன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தாத்தா பண்ணின அப்படியே கிருஷ்ண என் மருமான்களுக்கே ஒவ்வொரு மருமான்களும் ஒவ்வொரு முத்துக்களையும் என் தம்பிகள் எல்லாரையும் என் தம்பிகளாக பெறத்துக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அதை ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். இன்றைக்கி எங்களோட அம்மா அப்பா சரீரத்தால் இல்லைனா கூட அடுத்தாப்பில் எங்கள் அத்தையும் பேரும் அக்காவும் தான் எங்களுக்கு அம்மா அப்பா. உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறோம், எங்களை நல்ல விதமாக வழி நடத்திண்டு நாங்கள் தப்பு பண்ணினாலும் எங்களை திருத்தி கொடுத்துண்டு இப்படி இருக்கணும். குடும்பம்னா சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் மனஸ்தாபங்கள் இருக்கும், அதெல்லாம் இருந்தால் கூட எங்களுக்கு அடுத்த ஸ்தானம் எங்கள் அம்மாங்கிறது எங்கள் அக்கா தான். எங்கள் எல்லாருக்குமே ஒருத்தருக்கு வந்து நாங்கள் வந்து இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கோம். அது மாதிரி குழந்தைகள் நாளைக்கு எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கிருஷ்ணா அன்ஷ்மான் ஸ்ரேயஸ் அவளோட குடும்பமும் அப்படி வந்து இதுவாக வரணும். எங்கள் ரமணி வந்து தம்பி இருந்தான் படைக்கு 5 ஆண்டு ஒரு வச்சனம் சொல்லுவாள். அந்த மாதிரி என்னோட சங்கருக்கு வந்து ரமணி கிடச்சது அவள் ராமலக்ஷ்மணா மாதிரி தான். அப்படி வந்து சங்கருக்கு கூடவே நின்றுட்டு அம்படம் பண்ணினவன் வந்து இது. அது மாதிரி குழந்தைகள் ஒத்துமையாக இருக்கணும். சங்கீத பரம்பரை உள்ள குடும்பத்தில் கிடச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமை. நான் ரொம்ப நிறைய பேசுகிறேன்னு நினச்சிக்கிறேன், மன்னிச்சுக்கணும். ரொம்ப வந்து சொல்லி முடியாத பெருமைப்பட்டுக்கிறோம் நாங்கள்.
நாங்கள் 3 சிஸ்டர்ஸும் சொல்லி சொல்லி மாஞ்சு போகிறோம். நம்ம பாட்டி தாத்தாவும் பண்ணின புண்ணியம் எப்படி வீணாப்பல, எப்படிப்பட்ட ஒரு குழந்தை நம்பாத்துக்கு இப்போ நாட்டு பண்ணால் வந்திருக்கேன். நாட்டு பண்ணால் வருது பெருசு, அது மாதிரி அவளோட அம்மா அப்பா அந்த குடும்பமே ஒரு நம்மலாம் ஒரு குடும்பம் ஆகிடுது. என்னோட பெரிய சம்பந்தி சொல்லுவார், இஸ் ஃபிசிக்கலி நோமோர். இப்போது மெட்ராஸில் கோடம்பாக்கத்தில் தான் இருந்தார். சொல்லுவார், முதல்ல இது நாங்கள் பேசுகிற போதே சம்பந்தம் சொல்லுவார், பாருங்க மாமி, ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது 2 குழந்தைகளோட யூனிட்டி கிடையாது, அவளை சேர்த்து வைக்கிறதுக்கு 2 குடும்பங்களோட யூனிட்டி, 2 குடும்பங்கள் சேர்றது அப்படி இப்படிம்பார். அது மாதிரி அதுக்கு 2 சைட்லேயும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வாய்க்கணும் இல்லையா? அது மாதிரி எங்களுக்கு வாய்ச்சது, கிருஷ்ணாவுக்கு வாய்ச்சதில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம், உங்களோட சம்பந்தத்தில் ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் எல்லோரும் ரொம்ப பெருமைப்படுறோம். சந்தோஷம். நான் பார்க்கறே பார்க்காம நீ எங்கே போகிற, நீ பார்க்கற எல்லாம் பார்க்கற என்ன தவிர, காணாத தெய்வத்தை கண் மூடாம பார்க்கிறியே, கண் முன்னே நான் இருந்தும் கடந்தது போகிறியே. பார்வை கற்பூர தீபமா, ஹே அண்ணு பேச்சே கல்யாணி ராகமா. பார்வை கற்பூர தீபமா, ஹே அண்ணு வாசம் கஸ்தூரி வாசமா. அதுக்கு அடுத்தது
जय कृष्णा मुकुंदा मुरारे नंदकुमार चोरा बृंदावन गो मुरारे कृष्णा मुकुंदा मुरारे।
மாமா ஆசைப்படி அவள் ஃபேமிலி எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணினபடி எங்கள் மாமனார் அவரோட குழந்தைகள், என்னுடைய நாட்டுக்காரர் மச்சினர், அவரோட குழந்தைகள், என்னோட குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து அட்லீஸ்ட் மாமனார் நடுவில் படமா அந்த படத்தை அவர் இருக்கிற மாதிரி சடத்தில் நம்ம வச்சு இந்த பக்கம் 3 பேர் அந்த 3 பேர் 7 பேரா வயலின் மியூசிக் சொல்லி இப்போ மேடையில் நடக்க போகுது. அவள் ரிக்வெஸ்ட் பண்ணினபடி 3 பாட்டு வாசிக்க போகிறா. அவள் அனௌன்ஸ் பண்ணுவா. 3வது பாட்டு வாசிக்க போகிறது அன்பிருந்தால் அங்கே போதுமே. அதுவும் அவள் ரிக்வெஸ்ட் பண்ணின சாங் சிந்துபைரி ராகத்தில். அந்த பாட்டை டியூன் பண்ணினது எங்கள் மாமனார் கரூர் எம் சனந்தராமையர். ஒரு அருமையான பாடல். அது குட் வைப்ரேஷன் எங்கள் ஃபேமிலி சாங்னே நாங்கள் சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபேமிலி வேற சிப்பு தான் போட போகிறேன். 16 தான் இருக்குது. பாடல் ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடலையும் வாசிப்பா கடைசியாக. ஸோ இப்போ அது ஸ்டேஜில் நடக்க போகுது. ஸோ எல்லாரும் ஸ்டேஜ் பக்கத்தில்